அனைவருக்கும் காலை வணக்கங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஆர்டரே வரல. 11:45 ஆயிடுச்சு. 11 மணிக்கு ஆன் பண்ணேன், 11:45 ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டுக்கிறாங்க கோட்டூரில் மடிப்பாக்கம் வேலைச்சேரிக்கிட்ட. ₹120 வந்துச்சு, எடுத்துட்டேன். பண்ணிருக்கவர் பேர் என்ன போட்டிருக்கு? சசிகுமார். அன்பவங்க எடுத்துட்டாரு. பின்னாடி வச்சு கட்டிக்கிறோம். கட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. பரவாயில்ல. ராப்பிடோ ஒரு ஆர்டர் போட நல்லா இருக்கும். ராப்பிடோல ஒரு ஆஃபர் போட்டுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம வீடியோ கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்ல போட்டோம். இன்ஸ்டாகிராம்ல இருந்து 20,000 வரையும் சம்பாதிக்காம ஒரு மாசத்துக்கு. அதை பார்த்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்றாங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா இன்ஸ்டாகிராம்ல. 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதுமா. அவங்க ஃபைல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதில் நம்ம போய் அப்ளை பண்ணோம்னா அவங்களே வந்து கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இல்லை நம்மளே கண்டென்ட் ரெடி பண்ணி கூட வீடியோ பண்ணலாம். பேமெண்ட் இங்கே கொடுக்குறாங்களா? சரி. இங்கேயும் பிரியாணி, சார்மினார் பிரியாணி. 2 பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீயா ஓப்பனிங்க? ஆஹா, 2 பிரியாணி வாங்கி யாரும் சாப்பிட்றது? நான் ஒரு ஆள் தானே இருக்கிறேன். 3 பிரியாணி எப்படி ஒரே ஆள் சாப்பிட முடியும்? மாடல் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்சல் கொடுத்தாங்கண்ணா. அவரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், நம்பரை மெசேஜ் பண்ணிட்டேன், போன்பே நம்பரு. அவர் அனுப்பிச்சு சொல்லுங்க. வந்தா அவர் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணுங்க. இங்கே என்ன பண்றாங்க? ஆர்டரே கொடுத்துட்டேன். ஆல்ரெடி வந்து 10 நிமிஷம் அங்கே லொக்கேஷன் தப்பா கொடுத்துட்டாங்க. அங்கிருந்து இங்கே வரும். இப்போ இங்கிருந்து வெயிட் பண்ண எல்லாரும் போன வாங்கி யாரும் பேசுறாங்க. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ற, திரும்ப ட்ரெயின்ல வந்துட்டு வரேன், வெயிட் பண்ணி வந்து தரேன்னா நான் என்ன பைத்துமான்னு. அவர் வராது, நான் இங்கே வெயிட் பண்ணேன். ரெண்டாவது ஆர்டர் போட்டாரு, ஹோட்டல்ல தான் போட்டாரு. மடிப்பாக்கத்தில் எடுத்துட்டு மேடவாக்கம் டிராப்பு. ஹோட்டல் ஒரு 450 ரூபா ஆர்டர் வந்துச்சு, 60 எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தல, அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்த கடையில் ஆல்ரெடி 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஆர்டர் கொடுத்துட்டு அமௌண்ட்டுக்கு திரும்பி ஒரு ஓனர் ஃபோன் என்ன சொல்றேன், நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன், அங்கே வெயிட் பண்ணுன்றாரு. ஃபோன்பே நம்பர் அனுப்புறேன், அதுக்கு அனுப்பிங்கன்னா வெயிட் பண்ணுவேன்றாரு. ஆனால் உடனே புக் பண்ணி ஃபோன் எடுத்தாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் வந்து சொன்னேன், இல்லைப்பா ஒரு பெரிய ஓனரு, நான் 2 கடை வருது, நான் ஒரு 10 கடையா இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்ல, எனக்கு காசுக்கு தான் நான் கிளம்பி போறேன், நான் அதுக்கு அவர் தான் வெயிட் பண்ணேன், காசு ஃபோன் பே பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நம்பர் அனுப்பிட்டு வந்துட்டேன். இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணதுக்கு அமௌண்ட் வந்து வரவே இல்லைங்க.
வெறுப்பாத்துறாங்க. அவரு 4-5 கடை வச்சிருந்தாருன்னா நான் என்ன பண்றது? அவர் வர வரையும் நான் வெயிட் பண்ணுமா? அவரு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான்றாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்து 1/4 மணி நேரம் ஆகும் போல. அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். என்ன வெறுப்பாத்துறாங்க நம்ம. இது மட்டும்தான் கவர் வேணுமா இல்ல வண்டியில இது மட்டுமா? கவர் வேணுமா? வேலை விடுங்க. வண்டிக்குள்ள போட்டுக்கிறீங்க. வேலை போடுங்க. பேமெண்ட் அங்கேயா? அவங்கதான். ஓகே. இது இதுமா? அதான் கேட்டேன். இது போட கவர் இல்ல, அது கவர்ல போட கவர் கொடுங்க. ஓகே. ரெண்டு தாங்க, ரெண்டாவது ஆர்டர். இதை வச்சுப்போம். இதை என்ன பண்ணலாம்? இதை தகவல் உங்க பேர் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி ஃபேனு. விஜய் சேதுபதி ஃபேன். பேர் வச்சிருக்கீங்களா நீங்க? விஜய் சேதுபதி எனக்கு கால் பண்றாரு, ஒரே சந்தோஷம். ஐயோ. பிக் பாஸ் பாத்தீங்களா? பிக் பாஸ்னா அவரு என்ன பேசுறாரோ அதை மட்டும் பார்ப்பேன். ஓகே மேடம். உங்க ரெண்டாவது ஆர்டர் முடிச்சாச்சு. 112 ரூபாய். நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன். அவங்க கேட்குறாங்க பிக் பாஸ் போய் பார்த்துக்கலான்னு. விஜய் சேதுபதி என்ன பேசுறாரோ அதை மட்டும் தான் பார்க்கணும், வேற எதுவும் பார்க்க மாட்டேன். அதாவது ரீல்ஸ்ல வருதா, எவ்வளோ சண்டை போட்டுக்கிற 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அது வரும், அதை பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடினா நம்ம அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லைங்க. நான் வந்து அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சி விட்ருங்கண்ணா. ஓகேண்ணா. எங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் காசு இவர் எத்தனை ஃபோன் பண்ணுறேன், எத்தனை அவர் பேருன்னு சொல்கிறாரு. புக் பண்ணவர் நான் அனுப்பிடுறேன் பானு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் காசு எத்தனை வாங்குறேன். எங்கள் 3வது ஆர்டர் தான் போட்டாங்க. ராப்பிடில் தான் போட்டாங்க. 119 ரூபா காட்டுச்சு. சோழிங்கநல்லூர் எடுத்துட்டேன். எடுத்து அவங்க 2 பேர் இருந்தா ரொம்ப நேரம். நான் ரேபிடோ புக் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று காட்டாது, ஒரு நிமிஷம் இருங்க. புரியல. எப்போ இப்போ யூடியூப்ல வீடியோ போடுங்க. இன்னைக்கு எத்தனை ஆர்டர் எடுத்தேன், இந்த கடைக்கு வந்தேன், இந்த ஆர்டர் எடுத்துட்டு போய் கொடுத்தேன், எவ்வளோ வந்துச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கும் ஆர்டர் ஏற்றணும் அப்படின்னு போடுங்க. எல்லாருமே பண்ணுவாங்களா? நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. எல்லாருமே இப்போ காலையில இருந்து பாக்குறேன், எல்லாரும் இதே மாதிரி ஒரு கேமராவோட தான் சுத்துறாங்க. இவ்வளவு நாள் யாருக்கு வேணாலும் படல. அது யூடியூப்ல போறதுனால அதுல பைசா வரும். பைசா வராது. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் வேலை பாக்குறேன், வேலை பாக்குறது எடுத்து வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் கிட்ட கேட்டா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகும். ஒரே தினமும் இதே சொல்லிட்டுக்கிறாங்க. போதில்ல, கஸ்டமர் கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்டா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்றாங்களாம். நீங்க ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க. அந்த பவரும் அந்த பைக் இதுமா அதுக்கு கீழே அதுண்ணா தேங்க்யூண்ணா. இப்போதாங்க 3வது ஆர்டர் இங்கே வச்சுக்கலாமா? ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இது ரேப்பிடோல வந்து ஸ்பேம் கால் போல தானே வருது. அப்போலாம் நிறைய பேர் ஸ்பேம் கால் சொல்லிட்டு ஃபோனை எடுக்க மாட்டாங்க. மேடம் ஓட்டுக்கு என்ன சொன்னீங்க? 5024 தானே? தப்புன்னு வருதுங்களே மேடம். ஒன்றும் அப்ரூவ் தரணுமா? ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா?
கொடுத்துறாங்களா? கொடுத்துறாங்களா? இருக்கு ஏதோ. ஓகே, தேங்க்யூ. மூணாவது ஆர்டர் கொடுத்தாச்சு. 4வது எதனா ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். நாலாவது ஆர்டர் தானே எடுத்துட்டேன். 1 மணி நேரமா வெயிட் பண்ணது, ஆர்டர் எதுவும் வரல. அதான் பார்த்தேன். ஒரு சொல்லிட்டு ராப்பிடோட பேசஞ்சர் எடுத்துட்டேங்க. ஆட்டோக்காரங்க இந்த ஆஃப் பண்றாங்கன்னு பார்த்துருவேன். அதான் ராப்பிடோண்ணா. ஓகே, ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டேது. போகுங்க நீங்களா? இருங்க, நான் அப்படி வரப்போ அங்கே இருங்க. கால் சரியில்லைங்க. ஒரு கால் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்காரு. நடக்க முடியாது போல அவரால் சரியா. ஹெல்மெட் இல்லை ஓகேவா? பரவாயில்ல. ஓகே ஓகே. 6583 கொடுங்க. ஆட்டோ வருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹைட்டா இருக்கா? உட்கார முடியுதா? உட்காந்து கூட கால் மட்டும் போகும். ஹெல்ப் பண்ணிட்டா? தேங்க்ஸ்ண்ணா. ஒன்றும் பிரச்சனை. ஏற்றுக்கு என்ன சொல்லுங்க? சொல்லுங்களா? சார் நான் கொஞ்சம் அழைச்சிட்டு இருப்பேன் வீட்டுக்கு போட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வேணாம். வேலை அது ஐடி கம்பெனியா? ஆமாண்ணா. அதில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே. வீடு கொண்டிருப்பாரு. ஆமாண்ணா. ஆக்சுவலாக மலைக்காக போடுறோம். ஆனால் இப்போ எனக்கு வேலை பெருசாக எதுவும் இல்லை. பழைய நாட்டில் மாட்டு இறந்துச்சு. ஓகே. போட்டேன். அது இன்ஸ்டாலேஷனுக்கு 1 நாள் ஆகும். சும்மா உட்காந்து போயிடலாம். ஓகே. 6 மணிக்கு காட்டு கணக்கு போட்டு 9 மணி எனக்கு காட்டுல. ஆமாம். இதுக்கு முன்னாடி காட்டுக்கலாம் ஒரு நாள். ஓகே ஓகே. சரிங்க சரிங்க. ஆஃப் பண்ணிங்க வண்டியை. ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை. வண்டி ஆஃப் பண்ணிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக இறங்குங்க. 4ஆம் தேதி காலையில் கை முடிச்சுங்களா? நான் ஹெல்ப் பண்ணுமா? இல்லை இல்லை நான் இறங்கிக்கிறேன். அப்படியே
சரிங்க ஸ்கேனர் சேனல் எதுனா சொன்னீங்க ஒரு அப்படின்னா ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா பார்ப்போம் தேங்க்யூ பார்த்துக்கலாம் ஓகே பிசிக்கல் சேலஞ்ச் தலைவர் ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு குன்றத்தூர்ல இருந்து பிறப்பாக்கம் வரையும் நடந்து வேலைக்கு வந்துட்டு போறாராம். ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இந்த மாதிரிலாம் எதுக்கு படைக்கணும்? பச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவர் பார்த்தாலே கஷ்டமா இருக்குது. ஒரு அமௌண்ட் வேணாம்னு சொல்ற அச்சு போட்டுதான் போறாரு. நல்ல மனுஷங்க, நல்ல நல்ல குணம், சூப்பரா பேசுறாரு. ஆளும் பாக்குறதுக்கு அம்சமா தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு குறைய கொடுத்துறான் அந்த ஆண்டவன். மனசே கஷ்டமா இருக்குதுங்க. பின்னாடி உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட இப்போ ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணிருப்போம். என்கிட்ட நான் ஸ்டாப்பா பேசிட்டே தான் வந்தாரு. சூப்பரா பேசிட்டு வந்தாரு. அஞ்சாவது ஆர்டர் தானே எடுத்துட்டேன். இப்போ என்ன வெறுப்பாரு, இது ஆர்டரே போட மாட்டானுங்க. பேசஞ்சர் தான் எப்படி வைப்பேன். போடுறேன் விட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். சும்மா நம்மளுக்கு வேண்டாம் நின்று இருந்தா வேஸ்ட். ரேப்பிடோ போட்டது எல்லாம் வேஸ்ட். வேற எதனா வேலைக்கு போடாம இருக்கிறேன். வர மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் ஒவ்வொரு ஆர்டர் கொடுத்துட்டு 1 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்றது. இந்த ஆர்டர் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம், 4வது ஆர்டர் முடிச்சுட்டு 1 மணி நேரம், 5வது ஆர்டர் போடுறது எவ்வளோ 80 ரூபாய். பேசஞ்சர் தான் போட்டுட்டு தான் இருக்கேன். சரி நேரம் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். எடுத்தா இருந்துச்சு. இந்த வேண்டாம் ஷோரூம் இருக்கு. நம்ம என்ன டிஷர்ட் பண்ணேன் நானும் விட்டேன். முதல்ல பண்ணா கஸ்டமர் அவர்கிட்ட தான் இருந்தாரு. 606 முதல்ல எட்டாங்க ஃபர்ஸ்ட் இதுல இல்ல, ஒரு 1 hour மணி போனேன். அது போடாம அதே மாதிரி எப்பதான் அடிச்சு என் போன் மிஸ்டேக்கா உங்களுக்கு சொல்ல தெரியல. ஒன்னும் ப்ராப்ளம் போறதா போர் தாண்டினா அவ்வளோதாங்க. இந்த தான் கூட்டத்தை விட்டாச்சு. 108 ரூபாய், 10 ரூபா கொடுத்தாரு. இதோட ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து வெறுப்பாகுது. உங்களால் ஆர்டர் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. ஜாயின் போயிட்டு நம்மள வாப்பிடல 392 ரூபா, 392 ரூபா பிளஸ் போக்கர்ல 245 ரூபா. இதெல்லாம் இருந்தாங்க 245 ரூபா, 637 ரூபா. 6 மணி நேரம் 7 மணி நேரம் வண்டி ஓட்டு 637 ரூபா. இப்படி பண்ணா என்ன பண்றது? நாளை வந்து வேற எதுனா ஆர்டர் ஓட்டலாம்னு நினைக்கிறேங்க. வேஸ்ட் டைமே வேஸ்ட். எல்லா இடத்துலையும் உட்காந்து வேஸ்ட் ஆகுது டைம். சரி பாருங்க.